சவுதியோட இந்த யான்பு அண்ட் ஜெடா இந்த பகுதிகள் இருக்குல்ல, இங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இருந்து சரியான மழை. இந்த டிசம்பர் 7th 8th 9th இந்த டேட் தொட்டே பார்த்தீங்கன்னா அங்கே மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பலத்தை காட்டுருங்க. இது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் ஃப்ளட்டு வேற. சடனாக அங்கே திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுறது. சவுதி அந்த இடம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. போயிருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட அழகின் தேசமாக மாற்றி வச்சிருக்காங்க அந்த பகுதியே ஃபுல்லாக. அப்பேற்பட்ட இடத்துல மழை பெஞ்சு ஃப்ளாஷ் ஃப்ளட் ஏற்பட்டு ஒரு வழி ஆக்கி வச்சிருக்கு. அங்கே சாலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் வெள்ள நீரி கீழே போகிற மாதிரி தான் பல காட்சிகளை பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நகரங்கள் சார்ந்தும் இதே அச்சம் தான் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 சிட்டி சொன்னல, ஒன்று யான்பு, இன்னொன்று ஜெட்டா. இந்த யான்புல நிறைய கட்டடங்கள் சேதமடைஞ்சிருக்கு. அண்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் கிட்டத்தட்ட முழுமையாக காலி. திரும்ப சரி பண்ணிடடா அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் உடச்சிச்சிங்க, அந்தளவுக்கு காலி. ஜெட்டாவில் ஆக்சுவலாக அந்த ஜெட்டான்றதே ஃபார்முலா 1 சர்க்கிட் சார்ந்த பேர் போன ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த அன்யூஷுவல் ஹெல் ஸ்டோம் இருக்குல்ல, இதையும் மக்கள் அங்கே பார்க்குறாங்க. மக்களே, இந்த பாலைவன பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்யுதுன்றது அரிதான விஷயமா நம்ம பார்ப்போமா? அது அந்த இடத்துல சாத்தியமாக இருக்கு. இது போல சவுதியில் சில முக்கியமான இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ஆலங்கட்டி மழையும் பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு மழை இன்டென்ஸாக அங்கே பெஞ்சிருக்கு தெரியுமா? ஜெட்டாவை எடுத்துங்க உதாரணத்துக்கு. ஆக்சுவலாக இங்கே வருஷம் நவம்பர் மாதம் மட்டும் ஆவரேஜாக மழை பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும் பெய்யுங்க. ஆனுவல் ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு 55.6 மில்லிமீட்டர் வரைக்கும். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, வெறும் 6 மணி நேரங்களில் 179 மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும் மழை அங்கே பதிவாயிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இன்டென்ஸாக மழை அடித்து துவச்சிருக்கு பாருங்க.